வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 3ஆம் பாகம். இந்த நிகழ்ச்சியினை விவசாயிகள் கேட்டு அதிகப்படியான ரசாயன உர பயன்பாட்டினை தவிர்த்து சமச்சீர் உர மேலாண்மையை செயல்படுத்தி மாற்று உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் உர செலவுகளை குறைத்து மகசூலையும் பெருக்கலாம், மண் வளத்தையும் காக்கலாம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் வளம் குன்றா வேளாண்மைக்கு ஒருங்கிணைந்த பண்ணைய முறைகள் என்ற தலைப்பில் நம்மிடையே கலந்துரையாட இருக்கிறார் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் செங்கல்பட்டு மாவட்ட வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் திரு பி. முருகன் அவர்கள். உடன் உரையாடுபவர்கள் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை முதன்மை மேலாளர் திரு பி. குமரேசன் அவர்கள் மற்றும் நமது அண்ணா பல்கலைக்கழக ஊடக அறிவியல் துறை மாணவிகள் செல்வ ஷகீலா, சந்தியா மற்றும் சிவசங்கரி. வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார்? அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க. ஒரு சில விவசாயிகள் மட்டுமே விவசாயத்தோடு கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பு மற்றும் மதிப்பூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்து வருமானம் பெருக்கி வருகிறார்கள். இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மக்கள் தொகைக்கு ஏற்ப லேண்ட் ஏரியா குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. நமக்கு லேண்ட் ஸ்ரிங்கிங்னு சொல்லுவோம். நம்ம தனி மனிதனோட சராசரி பரப்பளவு ஒரு ஏக்கருக்குள்ளே தான் இருக்குது. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகள் ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சுருப்பாங்க. அப்போ மோனோகிராப்பிங், அதாவது ஒரே வகையான பயிர் நெல் இல்லை மக்காச்சோளம் இது மாதிரி கரும்பாக போட்டு சாகுபடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தனி மனிதனோட பரப்பளவு குறைய அவங்க ப்ரொடக்ஷன் அதிகம் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ தான் உணவு உற்பத்தியில் தண்ணீர் அடைஞ்சு இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எல்லாமே உணவு உற்பத்தியே பெருக்கினா தான் உணவு அளிக்க முடியும். அந்த நோக்கத்தில் தான் மாநில அரசுங்களும் சரிங்க, மத்திய அரசும் சரி, குறைந்த நிலப்பரப்பில் அதிக உற்பத்தி திறன் கொண்ட ஒரு தொழில்நுட்பத்தை உட்புகுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் கடந்த 25 ஆண்டுகளாக ஒருங்கிணைந்த பண்ணைன்னு சொல்லி நம்ம இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் ஆராய்ச்சியின் முடிவுகள் படி நம்ம அனைத்து மாநிலம் மாவட்டத்திலையும் இந்த தொழில்நுட்பத்தை பிரபலம் செய்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் சொல்லப்போனால் வடகிழக்கு மாவட்டங்கள், அதாவது திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அண்ட் கடலூர், இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா முதன்மை பயிராக நெல் தான் சாகுபடி பண்ணுறாங்க. விவசாயிகள் தொடர்ந்து நெல் முதல் போகம் நெல் போடுவாங்க, 2ஆம் போகம் நெல் சாகுபடி பண்ணுவாங்க, 3ஆம் போகம் நெல் சாகுபடி பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது நேச்சுரல் ரிசோர்ஸ் சொல்லக்கூடிய நம்ம நீர் தான் முதன்மை ரிசோர்ஸ். அதிக அளவு தண்ணி தேவைப்படுறது. அதே மாதிரி நம்ம வடகிழக்கு மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அடிக்கடி புயல் நமக்கு வரும். புயல் வரும்போது நம்ம விவசாயிகள் நிறைய பயிர் அந்த பயிர் தண்ணியில் மூழ்கிறதுனால இழப்பு நிறையா வருது. ஒரு முறை ஒரு புயல் இழந்துட்டோம் வச்சுக்கோங்களேன். ஒரு விவசாயம் 4 ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா 4 ஏக்கர் புயலில் மாட்டிடுச்சுன்னா அந்த ஒரு 6 மாதத்துக்கோட அவருடைய வாழ்வாதாரம் டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிற விவசாயிகளுக்கு வருமானம் இல்லாத போயிடும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம எங்கள் செங்கல்பட்டு மாவட்ட காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவுலையத்தின் மூலம் இந்த செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் இரு மாவட்டங்களுக்கும் ஒருங்கிணைந்த பண்ணையை பற்றி நிறைய முதல்நிலை செயல் வழக்கங்களும் பண்ணை கள ஆய்வுகளும் நம்ம மேற்கொண்டு இன்றைக்கி நம்ம பிரபலப்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதாவது நிறைய விவசாயிகள் பார்க்கலாம், சொல்லுவாங்க ஒருங்கிணைந்த பண்ணைன்னா புதுமையாக பார்ப்பாங்க. புதுமையாக ஒன்று பார்க்க வேண்டிய அவசியம் இது ஒன்றும் இல்லைங்க. ஒரு 40 ஆண்டுகளுக்கு 1970க்கு முன்னாடி எடுத்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம்னா விவசாய பயிர்களோடு கண்டிப்பாக மாடு இருக்கும், ஆடு இருக்கும், கோழி இருக்கும். இதை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் இன்றைக்கி இந்த மாடர்ன் சயின்ஸில் பார்த்திங்கன்னா இதே தான் இந்த விவசாய தொழிலோடு விவசாயம் பயிர் சாகுபடியோட 1-2க்கு மேற்பட்ட உப தொழில்களை ஒருங்கிணைச்சோம்னா ஒரு பயிரில் ஏதாச்சும் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டால் கூட, பயிர் அழுகிட்டால் கூட இன்னும் இருக்கக்கூடிய 2-3 தொழில்கள் வருமானத்தை விவசாயிகள் பெற முடியும். அந்த கான்செப்டில் தான் ஒருங்கிணைந்த பண்ணையை கொண்டு வராங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம் என்னென்னா வேளாண் பயிர்களோடு உப தொழில்களான
கறவை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, செம்மறி ஆடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு மற்றும் காளான் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. சாண எரிவாயு கலன் வைக்கலாம், அசோலா வளர்ப்பு வைக்கலாம், ஜப்பான் காடையை வளர்த்தலாங்க. மரங்களோட பயிர்கள் சாகுபடி, அக்ரோ ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய இதெல்லாமே ஒருங்கிணைச்சு பண்ணால் நம்ம வந்து வருமானம் பெருக்குவதோடு மட்டும் இல்லாமல் விவசாயியோட உற்பத்தி செலவு குறைய நமக்கு வந்து மண் வளம் மேம்படும். சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ இதில் ஒருங்கிணைந்து பண்ணைங்கிறது எதற்காக நம்ம பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொன்னீங்கன்னா விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரப்பளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால குறுகிய இடத்துல வந்து அதிக உற்பத்தி திறனை உருவாக்கணும். அதாவது நம்ம வந்து சிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி இங்கிலீஷில் சொல்லுவோம். ஒரு ஏக்கரில் 10 மூட்டை எடுக்கிறாங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஒரு ஏக்கரில் அரை ஏக்கர் தான் இருக்குன்னா அந்த அரை ஏக்கர்லேயே 10 மூட்டை எடுக்கிற அளவுக்கு உற்பத்தி திறனை அதிகப்படுத்தலாம். அது வந்து பாலாக இருக்கலாம், மீட் இறைச்சியாக இருக்கலாம், வேறு காளானாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். உற்பத்தி திறனை குறைந்த ஏரியாவில் அதிக உற்பத்தி திறனை கொண்டு வரணும் முதல் குறிக்கோள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பண வரவு. விவசாயிகளுக்கு வந்து வருடம் முழுவதும் வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கணும். அதாவது நம்ம ஒரு பயிர் பண்ணுறீங்க, கரும்பு போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஓராண்டுக்கு ஒரு முறை தான் வருமானம் வரும். நெல் போடுறாங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் வருமானம் வரும். இதே ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஒரு 4-5 தொழில்கள் ஒருங்கிணைச்சுன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடு வச்சா கறவை மாடுக்கு வீக்லி பேமெண்ட் உங்களுக்கு இருக்குது. அதுமாதிரி நாட்டுக்கோழி வளர்த்தனா மந்த்லி ஒரு பேமெண்ட் இருக்குது. முட்டைக்கோழி வளர்த்தனா டெய்லி முட்டை விற்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஒருங்கிணைக்கக்கூடிய தொழில்களை பொறுத்து வருமானம் இருக்குது. தொடர்ந்து பணவரம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று. ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் நம்ம கொடுக்கணும். இப்போ வெறும் பயிர்கள் மட்டும் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நெல் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயிர் நடவு காலத்தில் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு களை எடுக்கும்போது ஒரு வேலை இருக்கும், அறுவடைக்கு தான் வேலை இருக்குது, நடுவில் எந்த வேலையும் இருக்காது. அவங்க வந்து வேறு தொழிலுக்கு வேலைக்கு போகணும் சர்வை ஆகிறதுக்காக. இதே ஒருங்கிணைந்த பண்ணிங்கன்னா ஒரு 5 தொழில் இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் 2 மெம்பருக்கு 365 நாள் வேலை வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் க்ரியேட் பண்ணுறோம். மூணாவது. அடுத்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செலவை குறைக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசி பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் காஸ்ட்டாக இருந்தாலும் சரிங்க, பூச்சி மருந்து காஸ்ட்டாக இருந்தாலும் சரி, விதை காஸ்ட்டாக இருந்தாலும் சரிங்க, எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது லாபம் அவ்வளோ தான் வருது, ப்ரொடக்ஷன் செலவு வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இது ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தொழில்களோட கழிவுகள் இன்னொரு தொழில் இடுபொருளாக மாறும்போது உங்களுக்கு வெளியில் வர இன்புட் காஸ்ட்டு குறைஞ்சிடும். ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைக்கும் போது நிகர லாபம் அதிகமாக விவசாயிக்கு நிற்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதை தொடர்ந்து செய்வதனால உங்கள் மண் வளம் முழுக்க இயற்கை அங்கக வேளாண்மைக்கு மாறிடும். வெளியில் வந்து இதர இடுபொருள் வெளியே கொண்டு வராது, உள்ளே இருக்கிற இடுபொருளே நீங்கள் மறுசுழற்சி பண்ண மண் வளம் மேம்படும். மெயினாக அதுதான் நம்ம சொல்கிற விவசாயிகளுக்கு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நிலத்தை வந்து அடுத்த சந்ததியை கொடுக்கும்போது நல்ல நிலமாக கொடுத்துட்டு போங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் ஏன் பண்ணுங்கிறதாக உரங்களை பூச்சி மருந்து அதிகம் போட வேண்டாம். இயற்கை விவசாய பூமியாக மாற்றி அடுத்த சந்ததியை கொடுத்துட்டு போனால் அவங்க இன்னும் தொடர்ந்து ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு விவசாயத்தை வந்து செழிக்க வைக்க முடியுங்கிறத இந்த நோக்கத்தில் தான் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை வந்து நம்ம எடுத்து விவசாயிகளுக்கு கொண்டு செல்கிறோம். சூப்பர் சார். இதில் வந்து நீங்கள் நிறைய பண்ணை முறைகள் சொன்னீங்க, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு. இதில் கொஞ்சம் ஒன்றொன்றை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லலாங்களா? ஓகே. இப்போ நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையம் வச்சுக்கோங்க, எல்லாரும் ஒரே மாதிரியே ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்ய முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 7 மண்டலமாக பிரிக்கிறாங்க. நான் எக்ஸாம்பிள் சொன்னது வடகிழக்கு மண்டலங்கள், அது மாதிரி வடமேற்கு மண்டலங்கள். ஒவ்வொரு மண்டலங்களும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 38 மாவட்டத்தையும் 7 மண்டலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மண்டலத்துலேயும் வந்து ஒவ்வொரு வகையான பயிர்கள் சாகுபடி பண்ணுவாங்க, ஒவ்வொரு வகையான கால்நடை வளர்ப்பு இருக்கும். இப்போ நம்ம குறிப்பாக இங்கே நம்ம சென்னை அருகில் இருக்கிறதுனால நம்ம செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அண்ட் கடலூர் ஏரியாவுக்கு நான் மேக்ஸிமம் சொல்கிறேன். சரிங்க. இப்போ நம்ம வந்து பயிர்கள் தான் பிரதான பயிர் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில். இப்போ ஒரு விவசாயி வந்து 1 ஏக்கர் சாகுபடி பண்ணுறார் அப்படின்னா இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைக்கிறதுக்கு அவர் முன் வராருன்னா மினிமம் 1 ஏக்கர் இருந்துச்சுன்னா 1 ஏக்கரில் 70% 70 சென்ட் ஏரியா வந்து பயிர்களுக்கு அலாட் பண்ணிடணும். ஒருங்கிணைந்த பண்ணையத்தை ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. மீதி 30% இந்த 30 சென்ட் ஏரியாவை தான் வந்து இதர தொழில்களுக்கு நம்ம வந்து உள்ள ஒருங்கிணைக்கிறோம். நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம 3 ஒருங்கிணைந்த பண்ணையமாக வந்து இந்தியா லெவலில் ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நன்சை நிலங்களுக்கு ஏற்ற ஒருங்கிணைந்த பண்ணை. நன்சை நிலம்னா இயர் ரவுண்டு அங்கே வாட்டர் ஃபெசிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும், முப்போகம் விளையக்கூடிய பூமி, அதான் நஞ்சை நிலம்னு சொல்கிறோம். நஞ்சை நிலங்களுக்கு ஏற்ற ஒருங்கிணைந்த பண்ணையம். அடுத்து தோட்டக்கால் நிலங்களுக்கு ஏற்ற ஒருங்கிணைந்த பண்ணையம் சொல்லுவோம். தோட்டக்கால் நிலம்னா என்னென்னா அவங்களுக்கு இந்த ஆற்று பாசனம், ஏரி பாசனம் இருக்காது, போர் போட்டிருப்பாங்க, கிணறு வச்சுருப்பாங்க, அதை மட்டுமே எடுத்து
காய்கறி சாகுபடி பண்ணுறீங்க, மக்காச்சோள சாகுபடி பண்ணுறீங்க, பழங்கள் சாகுபடி பண்ணுறீங்களா, தோட்டக்கால் நிலங்கேற்ற ஒருங்கிணைப்பு பண்ணி ஒரு மாடல் உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க இது 2 கேட்டகரியில் 3வது வந்து மானாவாரி நிலங்கேற்ற ஒருங்கிணைப்பு பண்ணி வானம் பார்த்த பூமி, இரிகேஷன் அந்த வாட்டர் சோர்ஸ் எதுவுமே இருக்காது, மழையை நம்பிய சாகுபடி பண்ணக்கூடியது. அது மாதிரி மானாவாரி நிலங்களுக்கேற்ற ஒருங்கிணைப்பு பண்ணி இருக்குது. இந்த 3 மாடலை த்ரூ அவுட் இந்தியா வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்தந்த மாவட்டத்துக்கு என்னென்ன தொழில்கள் ஒருங்கிணைக்கலாங்கிறது அந்தந்த மாவட்ட வேளாண்மை அறிவு நிலையம் வந்து அதை டேக்கர் எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம வடகிழக்கு மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நன்சை பூமி அதிகம் இருக்குது. சென்னை ஒட்டி இருக்கிறதுனால ஆற்று பாசனம், ஏரி பாசனம் நிறையா இருக்குதுங்க. நன்சை நிலம் முப்போக நெல் சாகுபடி பண்ணுவாங்க, 3 போக நெல் சாகுபடி பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா விவசாயிகளை 3 போக நெல் சாகுபடி பண்ணாமல் 1 போகத்துக்கு நெல் சாகுபடி பண்ணிட்டு இன்னும் 2 போகத்துக்கு 1 போகத்துக்கு இந்த பயிர் வகை சாகுபடி எடுத்துக்கணும். நம்ம உளுந்து, பாசிப்பயிறு, இது மாதிரி தட்டைப்பயிறு, இது மாதிரி பயிர் வகை தாவரங்களை ஒரு சீசன் எடுத்துக்கணும். 3வது சீசன் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் எடுத்துக்கணும். நம்ம மக்காச்சோளம் வந்து கால்நடைகளுக்கு முக்கியமான வந்து ஒரு தீவனம் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள். அதனால் பயிரையே நம்ம மாற்றி அமைக்கிறோம். 3 பயிர் கொண்டு வரக்கூடாது. முதல் பயிர் வந்து வருமானத்துக்காகவும் அவங்க உணவுக்காகவும் வச்சுக்கணும். 2வது பயிர் வந்து அவங்களுடைய ப்ரோட்டீன் ரெக்யூர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் ஆகணும், மண் வளத்தை மேம்படுத்தணும் பயிர் வகைகள். 3வது மக்காச்சோளம் வந்து பணத்துக்காகவும் அதில் வர தானியத்தை வச்சு கால்நடை தீவனம் தயாரிக்கிறதும். இது மாதிரி தான் பயிரை மாற்றி அமைக்கணும். எத்தனை பயிர் மாற்றி அமைச்சாலும் நீங்கள் வந்து டோட்டல் ஏரியா 5 ஏக்கர் நீங்கள் பண்ணால் கூட அந்த 5 ஏக்கரில் 70% பயிர்களுக்காக அந்த நிலத்தை அலாட் பண்ணிடுறேன். மீதி 30% என்ன கொண்டு வரலான்னா நன்சை நிலங்களுக்கு மெயினாக வந்து மீன் வளர்ப்பு கொண்டு வரலாம். எப்படி சொல்கிறேன்னா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். 1 ஏக்கர் எடுக்கிறோம், அது 70 சென்ட் ஏரியா வந்து நம்ம வந்து பயிரில் கொடுத்து 30 சென்ட் இருக்குது. 30 சென்ட் 10 சென்ட்டுக்கு வந்து மீன் வளர்ப்புக்கு குட்டைக்கு நம்ம வச்சிடணும். நம்ம விவசாயத்துக்கு நிலத்தில் பார்த்திங்கன்னா எங்கே தாழ்வான பகுதி தண்ணி தேங்கி நிற்கும், மழை வந்து அடிச்சிட்டு வருமோ அந்த தாழ்வான பகுதியில் 10 சென்ட்டுக்கு ஒரு மீன் குட்டை வெட்டிடலாம். வெட்டிட்டு மொத்தம் 80 சென்ட் ஆச்சு. இன்னும் 20 சென்ட் இருக்குதுங்க. அந்த 20 சென்ட்டில் வந்து ஒரு 5 சென்ட்டுக்கு வந்து கால்நடையில் தேவையான பசும்புல்லை வளர்த்திடணும். அது ஒரு 5 சென்ட் போயிடுச்சுங்க. மொத்தம் 85 சென்ட் இருக்குது. இன்னும் ஒரு 15 சென்ட்டுக்கு என்ன பண்ணால் ஆடு மாடு கட்டுறதுக்கான ஷெட்டு இது மாதிரி போட்டுக்கலாம். கிச்சன் கார்டன் வீட்டுக்கு கண்டிப்பாக வேணும். நியூட்ரிஷன் இப்போ நிறையா மால் நியூட்ரிஷன் வருது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நியூட்ரிஷன் கார்டன் பண்ணுறது ஒரு 2 சென்ட் வச்சுக்கலாம். இது மாதிரி தான் ஒருங்கிணைந்த பணித்தை உரைக்கணும். இந்த பயிர் இல்லாமல் என்ன பண்ணலாம், மீன் ஒன்று சொல்லிட்டேன். இதில் நன்சை நிலங்களுக்கு வெள்ளாடு வளர்ப்பு அற்புதமாக தொழில்ங்க. நடமாட வங்கின்னு நாங்கள் சொல்லுவோம். கால்நடை வளர்ப்பு அது ஆடை மட்டும் நடமாட வங்கின்னு சொல்லுவோம். எப்போ வேணால் பணம் வேணால் டக்குன்னு ஆட்டை விற்றுடலாம். வேறு எந்த பொருளும் நம்ம விற்க முடியாது. அதான் நடமாடும் ஏடிஎம்னு சொல்லுவோம். நம்ம வெள்ளாடு வளர்ப்பு இந்த ஒருங்கிணைப்பு பண்ணது 3வது காம்பவுண்டை உள்ளே கொண்டு வரோம். 4வது காம்பவுண்ட் என்னென்னா இந்த நம்ம 3 பயிரில் என்னென்ன கழிவுகள் வருதோ அதை வச்சு நம்ம வேறு என்ன தொழில் கொண்டு வரோம்னா வைக்கோல் தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து நெல் வைக்கோல் வருது. கால்நடைகளுக்கு உலர் தீவனமாகவும் வைக்கோல் கொடுக்கலாம். ஒரு பாட்டு எடுத்து நம்ம அந்த காளான் வளர்க்கலாம், சிப்பி காளான் வளர்க்கலாம். வைக்கோல் தான் மெயின் மூலப்பொருள் நம்ம வந்து. அதனால் சிப்பி காளான் வளர்க்குறது 4வது தொழில் உங்களுக்கு வந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை வந்து ஜப்பான் காடை வளர்த்தலாம். காடைன்னு நம்ம சொல்லுவோம், இந்த ஜப்பானி காடைன்னு சொல்லுவாங்க. அந்த காடை வளர்த்த இந்த 5 தொழில்களை நம்ம வந்து ஒருங்கிணைச்சாவே இந்த திட்டத்தில் போதும். மேக்ஸிமம் 10 தொழில் வரைக்கும் இருக்குது. பட் 10 தொழில்கள் நீங்கள் ஒருங்கிணைச்சு வச்சோங்களேன் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. ஃபேமிலி மெம்பர்ஸு இதுக்காக டெய்லி வெளியில் ஆள் கூப்பிடக்கூடாது. ஃபேமிலி மெம்பர்ஸ் 2-3 பேருக்காக மட்டும்தான் வேலைவாய்ப்பை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதனால் குறைஞ்சது 2 தொழில், மேக்ஸிமம் 4-5 தொழில்கள் மேலே ஒருங்கிணைக்க முடியாது. ஒருங்கிணைச்சு வச்சோங்களேன் அவங்க விவசாயிக்கு ஸ்கில் இருக்காது, பணம் வேணும். நிறையா தொழில்கள் ஒருங்கிணைக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அதனால் இந்த 5 தொழில்கள் நஞ்ச நிலங்களுக்கு ஒருங்கிணைச்சா வந்து பெஸ்ட்டு. இதை பற்றி மறுபடியும் பார்ப்போம். இப்போ நீங்கள் நெல்லுக்கு அப்புறம் பயிர் வகை பயிர்கள் பண்ணலான்னு சொன்னீங்க. அது வந்து அதனால் மண்வளம் மேம்படும் சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாங்களா? அதாவது பயிர் வகை தாவரமே வந்து வச்சுக்க லெகுமினஸ் பிளான்ட்னு சொல்லுவாங்க. வேர் முடிச்சு தாவரங்கள், இருவித்தலை தாவரங்கள்னு சொல்லுவோம் நம்ம வந்து பயிர் வகை தாவரங்களை. இந்த தாவரங்கள் பார்த்திங்கன்னா இந்த தாவரங்கள் எல்லாமே வந்து சத்தை வந்து பூமியில் அதிகமாக எடுத்துக்காது, சத்தை கொடுத்துட்டு தான் போகும். அதாவது அந்த வேர் முடிச்சு மூலம் காற்றில் உள்ள தலைச்சத்தை வந்து பூமியில் நிலைநிறுத்தி கொடுக்கறது அந்த வேர் முடிச்சோட வேலைங்க. அதனால தான் இந்த பயிர் வகை தாவரங்கள் என்னென்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, நரிப்பயிறு, உங்களுக்கு கொள்ளு, இதெல்லாமே வந்து பயிர் வகை தாவரத்தை சேர்ந்ததுங்க. இதை நம்ம வந்து இது எல்லாமே வந்து ஷார்ட் டூரேஷனுக்கு, அதை குறுகிய கால வயதுடைய பயிர்கள் 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்கு மேலே இருக்காதுங்க எல்லா பயிருமே. இதை வருடத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் மண்ணில் சாகுபடி பண்ணிங்கன்னா பயிர் சுழற்சி முறையில் ஒரு முறை இதை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மண் வளம் மேம்படும். ஏன்னா அந்த 60 நாள் அந்த வேர் முடிச்சு மூலம் 1 ஏக்கருக்கு தேவையான தலைச்சத்தை வந்து அதையே வந்து நிலைநிறுத்தி கொடுத்துட்டு போயிடும் மண்ணில் வந்து. ப்ளஸ் அந்த பயிர் வந்து அதிக சத்துக்கள் எடுத்து வளராது. இந்த பயிர் வகை தாவரம் பொறுத்து எந்த சத்தும் அதிகம் எடுக்காது.
கொஞ்சமாக 10% எடுத்துக்கும். இந்த பயிர் வகை சாகுபடி பண்ணிவிட்டு அடுத்த பயிர் நீங்கள் எந்த நெல் எடுக்கிறீங்களோ மக்காச்சோளம் எடுக்கிறீங்க வேறு எந்த பயிர் எடுத்தாலும் அந்த பயிருக்கு ஒரு பேசல் டோஸாக ஃபெர்டிலைசர் போட வேண்டாம். அந்த அளவுக்கு நியூட்ரியன் சப்ளிமெண்ட் கொடுத்துட்டு போவோம். அதனால தான் மக்கள் வந்து நம்ம பயிர் வகை தாவரம் உள்ளே கொண்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் பயிர் வகை தாவரம் தான் வந்து வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டு, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு மீட் எடுத்துக்குவாங்க. பட் வெஜிடேரியன் ஃபார்மர் வந்து ஒன்லி ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து ஒன்லி வந்து லெகுமினஸ் தான். அதனால தான் இன்னும் நம்ம வந்து இன்னும் ப்ரோட்டீன் சோர்ஸ் எல்லாருக்கும் நம்ம கிடைக்கல. 46 கிராம் என்னமோ நம்ம சொல்கிறாங்க பர் டே ரெக்யர்மெண்ட்டு, நம்ம 26 கிராம் தான் ரைட் நோ நம்ம கிடைச்சிட்ருக்குது. இன்னும் அதிகப்படுத்தணுங்கிறதாக தான் நம்ம ஒரு போகத்தினாச்சும் பயிர் வகை உள்ள கொண்டு வரோம். டூயல் பர்பஸ் தான், நம்மளும் ப்ரோட்டீன் ரெக்யர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும், மண் வளத்தையும் மேம்படுத்திக்கணுங்கிறதான் பண்ணுறோம். சரிங்க சார், சிறப்பாக சொன்னீங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து காளான் வளர்ப்பை பற்றி சொன்னீங்க. வைக்கோல்லேருந்து காளான் வளர்ப்பு பண்ணலான்னு, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாங்களா? அதாவது நம்ம இந்த நஞ்சை நிலங்களில் ஒருங்கிணைந்த பண்ணத்தில் ஒன் ஆஃப் த உபத்தொழில் வந்து காளான் வளர்ப்பு. காளான் வளர்ப்பு செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து அருகில் உள்ள மார்க்கெட்டு வசதியை பார்த்துக்கணும். அது வந்து பெரிசபிள் ப்ராடக்ட்டு நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணிலாம் வைக்க முடியாதுங்க. காளான் உங்களுக்கு வைக்கோல் இருக்கிறதுனால ஒரு ப்ளஸ்ஸு, அது பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு என்ன வேணால் நமக்கு ஒரு 10க்கு 10 ரூம் சைஸு ஒரு சின்ன குடிசை மாதிரி உடைய இடம் இருக்கணும். ஆல்வேஸ் டெம்பரேச்சர் வந்து 22லேருந்து 24 டிகிரி செல்சியஸ்க்கு மிகாமல் பார்த்துக்கணும். டெம்பரேச்சர் ரொம்ப அதிகம் 30-35 டிகிரி இருந்துச்சுன்னா காளான் வந்து ப்ரொடக்ஷன் ஆகாதுங்க. இந்த டெம்பரேச்சர் பார்த்தோன்னா அதுக்கு தான் நம்ம வந்து சின்ன பனை ஓலை இல்லை தென்னங்கீத்தில் ஒரு ஷெட்டு மாதிரி 10x10 சைஸில் போட்டுட்டு உள்ளே கீழே தரையில் வந்து மணல் கொட்டி வச்சுட்டே வச்சுக்கலாம். ஆல்வேஸ் தண்ணி கொஞ்சம் நல்லா வந்து வெட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வைக்கோல் வந்து சிறு சிறு வைக்கோலை நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஒரு பாலி கவர் இருக்குதுங்க. ஒரு 30 சென்டிமீட்டர் வித்து 60 சென்டிமீட்டர் ஹைட்டில் வந்து பாலித்தீன் கவர் எடுத்து சுற்றி ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த வைக்கோலை வந்து நம்ம ஃபீல்டில் ஆரோஸ் பண்ணும்போது நிறையா ஃபங்கஸ் இருக்கும், நெகட்டிவ் இம்பேக்ட் ஒரு நிறையா ஃபங்கஸ் இருக்கும். அந்த ஃபங்கஸோடு டைரெக்டாக அந்த வைக்கோல் எடுத்து பாலி கவரில் போட்டு விதையை போட்டிங்கன்னா காளானே ஒன் ஆஃப் த ஃபங்கஸ் தான். இன்னும் நெகட்டிவ் இம்பேக்ட் ஃபங்கஸ் நிறையா வரும்போது அது வந்து பாய்சன் காளானாக மாறிடும். அதனால் அது வந்து நம்ம அந்த வைக்கோல் சின்ன சின்ன பீஸாக 2 சென்டிமீட்டர் லென்த்து கட் பண்ணி பாயில் பண்ண வைக்கணும், அதாவது வேக வைக்கணும். ஒரு 3 ஹவர்ஸ் சுடுதண்ணிலாம் வேக வச்சுட்டு அதை எடுத்து மறுபடியும் வந்து உலர்த்திட்டு அதை தான் எடுத்து பாலி கவரில் போடுறோம். ஒரு 5 சென்டிமீட்டர் லேயரில் ஃபஸ்ட்டு போடுறோம், காளான் விதைகள் மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக மேலே போடுறோம். அடுத்து 5 சென்டிமீட்டர் லேயர் வந்து மறுபடியும் வைக்கோல் போகிறோம், அடுத்த லேயர் வந்து காளான் விதை போடுறோம். இது மாதிரி 5 லேயர் போட்டுட்டு மேலே வந்து டைட்டாக கட்டிட்டு அந்த ஷெட்டில் வந்து உரின்னு சொல்லுவாங்க, கயிறு கட்டி தொங்கிடணும். அந்த ஒரு உரியிலையும் வந்து 5 பெட்டு வச்சிடணும். அப்போ தான் நிறைய ஏரியாவில் வைக்க முடியும். ஒரு பெட்டு வச்சிங்கன்னா இடம் பத்தாது நமக்கு. வந்து அந்த 10x10 சைஸில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து 200 பெட்டு வைக்கலாம், நம்மளால் வைக்க முடியும். வச்சுட்டு டெய்லி மேலே வந்து ஸ்ப்ரிங்க்லிங் வாட்டர், நீங்கள் வந்து சின்ன ஒரு ஸ்ப்ரேயர் இருந்தால் கூட பேட்டரி ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை நிறைய பேர் விவசாயிகள் பண்ணணும், உள்ளே வந்து சின்ன ஒரு ட்ரிப் இரிகேஷன் மாதிரி ஃபாகர் மாதிரி வச்சிடுறாங்க. சுவிட்ச் ஆன் பண்ணால் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி, லேபர் தேவையில்லாததுக்காக. அது மாதிரி தண்ணி மட்டும் காலையில் மதியம் சாயந்தரம் வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தால் போதுங்க. உங்களுக்கு 1 வீக் கழிச்சு உங்களுக்கு வந்து ஸ்ப்ரோட் ஆயிரும். இது பண்ணுறது வந்து முழுக்க சிப்பி காளான் தான், பட்டன் மஷ்ரூம் கிடையாதுங்க. பட்டன் மஷ்ரூம் ஃபார்மர் வந்து பண்ண முடியாதுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். அதனால் சிப்பி காளான் 7th டேலேருந்து ரெடியாக அந்த இதழ் வரும். ஒரு இதெல்லாம் கட் பண்ணி 200 கிராம் பாக்கெட்டில் போட்டு விற்கலாம். 200 கிராம் தாராளமாக மார்க்கெட்டில் வந்து 50 ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. ஈவன் மொட்டு காளான் சொல்கிற பட்டன் மஷ்ரூமாக இருந்தாலும் சரி, மில்கி மஷ்ரூம் காட்டிலும் உங்களுக்கு வந்து சிப்பி காளான் வந்து நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதிகம். விவசாயி எளிமையாக பண்ண முடியும் இது உங்களுக்கு. அதனால் இதை பண்ணுனா ஒரு நாளைக்கு ஒரு 10 பாக்கெட் வந்தால் கூட என்ன ஆச்சுங்க, 500 ருபீஸ் ஆயிடுச்சுங்க. டெய்லி 500னா அவங்களுக்கு அதோட வருமானம் அடிஷனல் வருமானம் தான், நிலையான வருமானம் பண்ணலாம். பட் உடனே நம்ம விற்றுறணும். அதை வச்சுட்டு 3-4 டேஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நம்ம நியர்பை சிட்டி இருக்கிறோமா, நியர்பை டவுன் இருக்கா பார்க்கணும். இல்லைன்னா நம்மகிட்ட இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பிரபலப்படுத்தணும். இந்த இடத்துல போனால் சிப்பி காளான் கிடைக்கணும். பண்ணால் பெண்ணை மகளிர்கள் அற்புதமான தொழில் வந்து ஒருங்கிணைந்த ஒன் ஆஃப் த காம்பவுண்ட் வந்து மஷ்ரூம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். சார், இந்த ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தில் மீன் வளர்ப்பு எப்படி பண்ணுறது சார்? ஏற்கனவே சொன்னபோது ஒரு நஞ்சை நிலங்களில் நம்ம 70 சென்ட் கிராப் போட்டால் 10 சென்ட்டுக்கு நான் சொன்னேங்க. 10 சென்ட்டில் ஒரு பண்ணைக்கூட்டை அமைக்கலாம். பண்ணைக்கூட்டை அமைக்கிறதுக்கு விவசாயி சொந்தமாக செலவு கூட பண்ண தேவையில்லைங்க. வேளாண்மை துறையில் வந்து பண்ணைக்கூட்டை அமைக்கிறதுக்கு திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் கேட்டிங்கன்னா அந்தந்த பகுதியில் வேளாண்மை அலுவலரை தொடர்பு கொண்டிங்கன்னா, ஒன்று வேளாண்மை துறை இல்லை வேளாண் பொறியியல் துறை, 2 துறை இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டிங்கன்னா 10 சென்ட் ஏரியாவுக்கு 10 சென்ட் ஏரியாவுக்கு ஒரு பண்ணைக்கூட்டை வந்து ஃப்ரீயாகவே தோண்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதாவது அந்த 10 சென்ட் உள்ள ஏரியாவில் மண்ணை அள்ளி சைடில் கரையாக போட்டுடணும்.
போட்டிங்கன்னா 10 சென்ட் ஒரு பாண்டு வந்துடும். நஞ்சை நிலங்கள் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து ஃப்ளண்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து தண்ணி விட்டுறீங்க, அதாவது 1 மீட்டர் டெப்த்தில் நம்ம வந்து குட்டை அமைக்கிறோம். அந்த 1 மீட்டர் டெப்த்தில் மண் எடுத்து சைடில் போட்டோடே அதே 1 மீட்டர் டெப்த்துக்கு வந்து வாட்டர் ஸ்டாக்னேட் பண்ணணும், வாட்டர் லெவல் நிறுத்தணும் நம்ம. அதில் வந்து என்னென்ன மீன் இனங்கள் விடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாட்டு மீன் இனங்கள் தான் நம்ம எடுக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரோகு, கட்லா, மிர்கால், புல் கண்டன் சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து ஒருங்கிணைந்து பண்ணிது கழிவுகளையே சாப்பிட்டு வளரக்கூடிய மீன் இனங்கள். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி இறால் மீன் வாங்குறது, விரால் வாங்குறது, கொடுவா மீன் வாங்குறது, கடல் மீன்லாம் வந்து நம்ம ஒருங்கிணைந்து பண்ணதில் பண்ண முடியாது. ரோகு, கட்லா, மிர்கால், புல் கண்டன் சொல்லுவாங்க. இது எதுக்கு இந்த காம்பினேஷன் சொல்கிறோம் அப்படின்னா, ரோகு மீன் வந்து டாப் ஃபீடர்னு சொல்லுவோம். தண்ணியில் மேலே ஒரு 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும், லைவாக இருக்கும். அதில் இருக்கிற ஃபீட் எடுத்து சாப்பிட்டு வளரக்கூடியது. மிடில் ஃபீடர்னால் கட்லான்னு சொல்லுவோம். பாட்டத்தில் தண்ணியில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த புல்கண்டையும் அந்த மிருகால்னு சொல்ல முடியாது. இந்த ரேஷியோவில் போட்டால் தான் அவங்களுக்குள்ள ஃபீடு காம்படிஷன் வராது. எல்லாமே ரோகா விட்டிங்க, எல்லாமே மேலேயே இருந்துடும், அடியில் இருக்கிற ஃபீடே எடுக்காத விட்டுரும். இது மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரொப்போர்ஷனில் வந்து நம்ம கொடுக்கணும். 10 சென்ட் குளத்துக்கு வந்து குறைஞ்சது வந்து 500 மீன் குஞ்சு நம்ம விடலாம். இதை நம்ம சொல்லக்கூடிய 4 ரேஷியோலையும் 125 கணக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 500 மீன் குஞ்சு விடலாம். தெரிஞ்சால் தெரியாமலே ஒரு 50லேருந்து ஒரு 70 மீன் குஞ்சு இறந்துடும். ஏதாவது ஒரு ரீசனுக்காக மார்ட்டாலிட்டி இல்லை சிறு குஞ்சாக விடும்போது உங்களுக்கு இந்த கொக்கு, காக்கா, இந்த பருந்து வந்து ஏதாச்சும் கொத்திடும் அதுக்காக. ஸோ ஒரு 75 இறந்துட்டால் கூட ஒரு 425 ஃபிங்கர்லிங்ஸ் நல்லா வளர்ந்துருங்க. இந்த ஃபிங்கர்லிங்ஸ் விடுறத வந்து ஒரு 7 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கிற ஃபிங்கர்லிங்ஸாக விடணும். ரொம்ப குட்டியாக கொடுப்பாங்க ₹1, அதை வாங்கி விடக்கூடாதுங்க. ஒரு ₹2 ₹3 போட்டோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு 7 சென்டிமீட்டர் ஃபிங்கர்லிங்ஸ் வரும். அதை விட்டுடுறீங்க. அதுக்கு என்ன ஃபீடு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாணம் தான். சார், மீனுக்கான உணவு வகைகள் நம்ம எப்படி போடணும்? அதுக்கு ஏதாவது உணவு வெளியில் கிடைக்குமா? நம்மகிட்ட இருக்கிற உணவே பயன்படுத்தலாமா? விவசாயத்திலிருந்தே பயன்படுத்தலாமா? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து வெளியிலேருந்து மேக்ஸிமம் பொருள் வரக்கூடாதுங்க. சீடு ப்ரைமரி இன்புட்டு, சீடு வரல, முக்கியமான இடுபொருள் தான் வெளியிலேருந்து வரணும். இப்போ நம்ம மீன் குஞ்சு ஒன் ஆஃப் த சீடு. ஆனால் மீன் குஞ்சு வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம உள்ளே விட்டுடுறீங்க. அதுக்கு என்ன ஃபீடு கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, வேறு தொழில்கள் வர வேஸ்ட்டு தான் இதுக்கு இடுபொருளாக மாற்றணும் சொல்கிறோம். நம்ம சப்போஸ் மாடு இருக்குது, இல்லை ஆடு இருக்குதுன்னா ஆட்டு சாணி, ஆட்டு புழக்கன்னு சொல்லுவோம். மாடுனா மாடு, எருமை மாடுனா எருமை மாடு சாணத்தை வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஒரு முறை வந்து 50 கிலோ சாணத்தை வந்து இந்த குளத்தில் கொட்டிடணும். கொஞ்சம் பச்சை சாணத்தை கொட்டிடலாம். ஒன்றுங்க. ரெண்டாவது வந்து நெல் நம்ம சாகுபடி பண்ணுறோம். நெல்லோட வந்து கருக்காத்தவுடுன்னு ஒன்று வரும், பதர் நெல்லுன்னு வரும். உங்களுக்கு வந்து நெல் பதராக இருக்கு. அதை வந்து நீங்கள் க்ளீன் ப்ராசஸிங் பண்ணும்போது அது வேஸ்ட்டில் தான் வரும். அதை எடுத்து அரைச்சி அது வந்து நம்ம ஒன் ஆஃப் த ரைஸ் பிரான், அது ஒன் ஆஃப் த ஃபீடு. 2 ஆச்சுங்களா? அது இல்லாத நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, கிளரிசிடியான ஒரு செடி இருக்குதுங்க. இந்த வரப்பு ஓரங்களில் கிராமத்தில் நிறையா இருக்குது கிளரிசிடியான. அது ஒன் ஆஃப் த க்ரீன் ஃபாடராக சொல்லுவோம். அனிமலுக்கு வந்து பசுந்தீவனம் கொடுப்பான். அது நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு பண்டில் மாதிரி கட்டி அந்த குளத்தில் தூக்கி போட்டுடணும், மிதக்கும். அது என்ன ஒன் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக் ஃபார் ஃபிங்கர்லிங்ஸுக்காக. அதை போட்டிங்கன்னா அந்த தண்ணியில் அந்த இலை வந்து நஞ்சு போக போக மீன் வந்து கொறிச்சு சாப்பிடும்போது அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்கு மெடிசன் எஃபெக்ட்டு. அது மீதி வந்து நம்ம சாணம், இந்த கருக்காத்தவுடு, அது இல்லாத முடிஞ்சால் இந்த கடலை புண்ணாக்குன்னு சொல்லுவோம். நிலக்கடலையோட எண்ணெய் ஆட்டிட்டு செக்கில் புண்ணாக்கு வரும். அந்த புண்ணாக்கை தண்ணியில் பிசைஞ்சு உருண்டையாக செஞ்சு இந்த குளத்தில் நீங்கள் வந்து ஒரு அப்படியே கூட போடலாம், இல்லை ஒரு சின்ன கூடையில் வச்சு கூட கீழே இறக்கிட்டிங்கன்னா இது 3 தான் ஃபீடுங்க. இதையே மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். 6 மந்த் வரைக்கும் இதை உங்களுக்கு வந்து ஃபீடாக இருக்கும். இதே ஃபாலோ பண்ணலாம். இப்போ நீங்கள் ஜப்பான் காடை வளர்ப்பை பற்றி சொன்னீங்க சார், இந்த நஞ்சை நிலத்தில் இருக்கிற ஒருங்கிணைந்த பண்ணையத்தில். இப்போ ஜப்பான் காடையினோட கழிவுகளும் இந்த இதுக்கு பயன்படுத்தலாங்களா? ஜப்பான் காடை கழிவுகள் வந்து காடையில் கழிவுகள் வந்து இங்கே அப்பப்போ எடுக்க முடியாதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு 10x10 ரூம் சைஸ் இருந்துச்சுன்னா ஒரு 500 காடை உள்ளே வளர்த்தலாங்க. அது வந்து அந்த 1 மந்த் தான் அந்த காடையை வளர்த்த முடியும். அதோட டோட்டல் டூரேஷன் வந்து 30 டேஸ் தான். 30 டேஸ் முடித்த வாட்டி நம்ம வந்து எடுத்து டைரெக்டாக வந்து அந்த பேர்ட்ஸ் எடுத்து காடை விற்றுருவீங்க. கீழே அந்த லிட்டர் சொல்கிறோம் இல்லைங்க, வேஸ்ட் ட்ராப்பிங்ஸு, அது 30 டேஸ் கழிச்சு தான் நீங்கள் எடுக்க முடியும். அதை எடுத்து மீன் குட்டைக்கு போட முடியாதுங்க. அதை எடுத்து நீங்கள் வந்து டைரெக்டாக வயலுக்கு போட்டுக்கலாம். மீனுக்கு அதுமாதிரி கொடுக்குற மாதிரி தான் இந்த 10 சென்ட் மாடல் அந்த ஃபிஷ் பாண்டுக்கு மேலேயே சின்ன ஒரு கேஜி வச்சுட்டு ஒரு 25 நாட்டுக்கோழிகளை, முட்டைக்கோழிகளை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதோட எச்சம் வந்து கீழே அந்த குட்டையில் விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த குட்டையில் விழும்போது தண்ணியில் பட்டு அந்த கீழே இருக்கிற பாட்டம் லேயரில் போய் உட்காந்து அந்த படி அந்த எச்சம் அது வந்து ஃபைட்டோபிளாங்க்டனாக டெவலப் ஆகும், பாசம் மாதிரி டெவலப் ஆகும். அந்த பாசம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீட் ஃபார் ஃபிஷ்ஷுக்கு.
பண்ணிக்கலாம். இப்படி தான் ஃபிஷ் வளர்த்துறேன். 6 மந்த் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மீன் வந்து குறைஞ்சது 1 to 1.25 கிலோ வெயிட் வருங்க. 1.25 கிலோ வெயிட் வந்தால் நீங்கள் மார்க்கெட் ரேட்டு இன்றைக்கி 180 200 ருபீஸு. நம்ம ஃபார்ம் கேட் ப்ரைஸு 150 ருபீஸ்க்கு நீங்கள் சேல் பண்ணால் கூட நான் 500 விட 75 இறந்துருன்னு சொன்னேன். 400 மீன் லைவில் கிடச்சா கூட 400 kg, ஒரு கேஜி 150னா கால்குலேட் பண்ணிக்கோங்க. 10 சென்ட்டில் 1 ஏக்கர் சாகுபடி பண்ணுற நெல்லோட அமௌண்ட்டோட இது அதிகமாக கிடைக்கும். இப்படி தான் ஒருங்கிணைக்கணும். இதில் இடுபொருள் வெளியே ஒன்றே சீடு தான் உள்ளே வரணும். ஃபிங்கர்லிங்ஸ் இது வந்து எவ்வளோ நாள் ஆகுங்க இந்த மீன் வந்து வளர்ந்து பெருசாக இருக்குது? இப்போ நெல் சாகுபடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார். நெல் வந்து ஒரு 4.5 months to 6 months வரைக்கும் இருக்கும், வெரைட்டி பொறுத்து. இந்த பண்ணைக்குட்டையில் வந்து ஒரு போகம் நீங்கள் பண்ணால் போதும். தண்ணி இருந்தால் 2 போகம் பண்ணலாம். 6 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம். 6 மாதம் ஆன வாட்டி நீங்கள் இந்த மீனை அறுவடை பண்ணிவிட்டு அந்த மீனோட அந்த பண்ணையிலேருந்து குட்டையில் அவுட்லெட் ஒன்று வச்சுருப்போம் நம்ம. அந்த 10 சென்ட் குட்டைக்கு அந்த தண்ணியை எடுத்து வயலை குட்டி வச்சோங்களேன், ஒரு 5 மூட்டை டிஏபி ஃபெர்டிலைசர் போட்ட அளவுக்கு சத்து அந்த தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணி அப்படியே நெல் வயலுக்கு விட்டுறலாம். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் இந்த பிரில்லியண்ட்டான ஃபார்முலா இருந்தால் எவ்ரி மந்த் வாட்டரை ரீசைக்கிள் பண்ணுவாங்க ஃபாண்ட்லேருந்து. இப்போ 1 மீட்டர் ஹைட்டுக்கு வாட்டர் லெவல் நிறுத்த சொன்னேன். சப்போஸ் 1 month கழிச்சு அந்த 1 மீட்டருங்கிறது 1/2 மீட்டர் தண்ணி அடியில் இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு ரீஃபில் பண்ணிக்குவாங்க. அப்பப்போ இரிகேஷன் வந்து வயலுக்கு விடும்போது பயிர்களுக்கு ஃபெர்டிலைசர் போட்ட மாதிரி ஆயிரும். உங்களுக்கு வந்து மீனும் வளர்ந்துடும். மீனுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்கும். இந்த மீன் குஞ்சுகள் ஒரு டைம் விடுறோம், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மீன் அதுவே இனப்பெருக்கம் பண்ணிக்கணுமா? மறுபடியும் மீன் குஞ்சுகள் வாங்கி விடணும்? இனப்பெருக்கலாம் ஆகிறது வாய்ப்பு இல்லை சார். இதை நம்ம வந்து அதுக்குன்னா அது தனியாக இந்த ஸ்பீசிஸே எடுக்கணும். இது வந்து ஒன்லி நம்ம கமர்ஷியலாக மீட் பர்பஸ்க்காக க்ரோ பண்ணுறது தான். நான் பண்ணிவிட்டு விற்றுட்டு அடுத்து மீன் குஞ்சு வாங்கிக்கணும். மீன் குஞ்சு நம்ம டெட் சீப் தான், அதை பண்ணிக்கலாம். அடிஷனல் இன்கம் நமக்கு வந்து ஃபெர்டிலைசர் ரீசைக்கிள் ஆகிருக்குது. நம்ம வேறு வேஸ்ட்டு கருக்காத்தவுடு புண்ணாக்கு சாணத்தை ரீசைல் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் 1 ஏக்கர் பயிர் வச்சா கூட 20,000 செலவாகும். இந்த மீனுக்கு 10 சென்ட்டுக்கு வளர்த்துறதுக்கு மீறி போனால் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 2000 ருபீஸ்க்கு மேலே செலவாகுது. குறைஞ்சது வந்து 1 ஏக்கருக்கு உண்டான அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துருவீங்க 10 சென்ட்டில் 400 மீனில். மிக்க சிறப்பாக சொன்னீங்க சார். சார், இந்த ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் ஏதாச்சும் திட்டங்களை அறிவிச்சிருக்காங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? அரசு இப்போ இல்லைங்க. ஒரு போன ஆண்டுகளுக்கு முன்னாடி கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாக வந்து ஒருங்கிணைந்த பண்ணை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு ஆத்மாங்கிற வேளாண் திட்டத்தை மூலம் வந்து விவசாயிகளுக்கு சப்சிடி கொடுத்தாங்க. அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபா ஒருங்கிணைந்த பண்ணை மாடலுக்கு 40,000 ருபீஸ் சப்சிடி கொடுத்தாங்க. அதாவது 60,000 ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இதர காம்பவுண்ட் ஒருங்கிணைச்சிக்கணும். அந்த 40,000க்குள்ள இடுபொருளாக கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து மாடு வாங்கணும் ஆடு வாங்கணும் உங்களுக்கு தேவையான இடுபொருள் வாங்கினாலும் நீங்கள் வாங்கலாம். 40,000 ருபீஸ் சப்சிடி கொடுத்தாங்க. இப்போ இல்லை. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி எங்கள் கேவிகே நிலையங்கள் தொடர்பு கொண்டு நிறையா ஃபார்மருக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதை பண்ணால் நம்ம வந்து 1 ஏக்கர் இருந்தால் கூட 2 ஏக்கரோட வருமானம் எடுக்கலான்னு. இப்போ செல்ஃபாக வந்து இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணை அமைக்கிறதுக்கு வந்து ப்ராஜெக்ட் திட்ட அறிக்கை கேட்பாங்க. பேங்க்கில் போய் எல்லோரும் இன்றைக்கி பேங்க்கில் அக்ரிகல்ச்சர் லோன் நிறைய ஃப்ளண்ட்டி ஆஃப் லோன் தராங்க. ஒருங்கிணைந்த பண்ணை வேணும்னா இந்த மாதிரி அருகில் உள்ள வேளாண்மை அறிவியல் கேவிகே தொடர்பு கொண்டு அவங்களுக்கு திட்ட அறிக்கை தயாரித்து கொடுக்குறோம். அதை கொண்டு போய் நீங்கள் ப்ரப்போசல் கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா அவங்க லோன் சேங்ஷன் பண்ணுறாங்க. அந்த லோன் சேங்ஷன் பண்ணுறது நிறைய சோர்ஸ் இருக்குதுங்க. டிக்குன்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர்னு ஒன்று இருக்குதுங்க. தாட்கோன்னு ஒன்று இருக்குது கவர்மெண்ட்டில். அதில் நேஷ்னல் லைவ் ஸ்டாக் மிஷன் சொல்லுவாங்க, NLMன்னு சொல்லுவாங்க. இத்தனையிலையும் லோன் இருக்குது. சப்சிடி ரிலீஸ் பண்ணுறது பேங்க் தான் உங்களுக்கு லோன் விவசாயி கொடுப்பாங்க. 5 லட்சமோ 10 லட்சம் 1 கோடி வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். லோன் வாங்கினீங்கன்னா 30%, 40%, 50% ஃபண்டிங் அத்தாரிட்டி பொறுத்து சப்சிடி இருக்குதுங்க. சப்சிடியை அவைல் பண்ணிக்கலாம் விவசாயிகள். மிக்க மகிழ்ச்சி சார். ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பற்றி மிக விரிவாகவும் அழகாகவும் சொல்லி புரிய வைத்தமைக்கு நன்றி சார். அண்ணா சமுதாய வானொலி நேயர்கள் இதை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டத்தை பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 3ஆம் பாகம். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்து வரும் 4ஆம் பாகத்தில் கேட்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.